இந்த 3D கார்ட்டூன் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம டோன் ஆப்பில் வேறு மாதிரி நம்ம வந்து பண்ணியிருந்தோம். பட் இந்த ஆப்பில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வேறு மாதிரி வந்து பண்ண போகிறோம். இது வந்து டோட்டலி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த கார்ட்டூன் டைப்பு. கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிக்கும். ஸோ நீங்கள் ப்ரிவ்யூ பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கூட இன்னொரு டிப்ஸும் நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ அதை யூஸ் பண்ணி ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து பண்ண போகிறோம். அதாவது ஒரு நார்மல் ஃபோட்டோவை நம்ம எப்படி ஹெச்டியாக வந்து கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் சொல்லித்தர போகிறேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம போகலாம். ஸோ இந்த ஆப்புக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அங்கே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஆப் ஓப்பன் பண்ணவங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா 3D கார்ட்டூன், கேரிகேச்சர் கூட இதில் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் இதை வந்து பண்ணிக்கலாம். இங்கே கேரிகேச்சர் இருக்குது, 2D கார்ட்டூன் வந்து இருக்குது, ரியல்னஸ் இருக்குது. இப்போ நம்ம பண்ண போகிறது 3D கார்ட்டூன் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ 3D கார்ட்டூனை கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு பர்மிஷன் கேட்கும். ஓகேங்களா? கிராண்ட் பர்மிஷன் கொடுத்து அலோ அப்படின்னு கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் இப்போ உங்களுடைய ஃபோட்டோவை நீங்கள் வந்து சூஸ் பண்ண போகிறீங்க. இங்கே ஒரு இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி லோட் ஆகும். ஓகேங்களா? இப்போ லோட் ஆகி ப்ராசஸிங் வந்து ஆகிடும். ஸோ இந்த ஆப் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை. நெட் ஆன் பண்ணால் தான் இந்த ஆப் வந்து ஒர்க் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி 4 ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். ஃபஸ்ட்டு ஒரிஜினல் ஃபேஸ் வந்து வந்துடும். ரெண்டாவது அதை கார்ட்டூனாக மாற்றினா இன்னொரு ஃபேஸ், அதுக்கப்புறம் இன்னொரு ஃபேஸ், அப்புறம் 4 ஃபேஸ் வந்து மொத்தமாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கிடைக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ராயலிட்டி 3D இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதான் ராயலிட்டி 3D. இது வந்து பேபி 3D. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்ட்டூன் 3D. ஓகேங்களா? ஸோ இந்த 4 இதில் உங்களுக்கு எந்த இது வந்து பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து இது வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் எதுங்கிறத சூஸ் பண்ணதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஐக்கான் இருக்கும், டவுன்லோட் ஐக்கான். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அந்த ஆர்ட் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை நீங்கள் வந்து சேவ் பண்ணுறீங்கன்னா கூட சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து இதை வந்து இது இல்லாமல் இருந்தால் தான் நமக்கு வந்து நல்லாயிருக்கும். ஓகேங்களா? அதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ணுவோம்னா அப்படியே பேக் வந்துட்டு இப்போ இந்த இமேஜை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த இமேஜை நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த இமேஜை நம்ம எப்படி வந்து கிளாரிட்டியாக பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஆப்புக்கான லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அங்கே கிளிக் பண்ணி மோட் ஆப், உங்களுக்கு மோட் ஆப் வேணுமா இல்லை வந்து நார்மல் ப்ளே ஸ்டோர் ஆப் வேணுமா அப்படிங்கிறத கீழே வந்து காட்டுவாங்க. நீங்கள் அதை வந்து பார்த்து நீங்கள் வந்து வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குவாலிட்டி இருக்கக்கூடியது கூட நீங்கள் இந்த மாதிரி என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிளாரிட்டியாக வருது அப்படிங்கிறத. இந்த ஆப் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஸோ நெக்ஸ்ட்டுங்கிறத கொடுங்க. ஸோ சைன்அப் பண்ண கேட்கும். இந்த ஆப்குள்ளே நீங்கள் வந்து போகும்போது சைன்அப் கேட்கும். சைன்அப் கொடுத்து நீங்கள் வந்து சைன்அப் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களோட நிக்நேம் நீங்கள் வந்து எந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணுறீங்களோ சூஸ் பண்ணிக்கிட்டு அடுத்து கூட நீங்கள் போனீங்க அப்படின்னா இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் வந்து நோட் பண்ணணும். இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ 20 அப்படிங்கிறது இருக்கும். இது என்னது அப்படின்னா நம்ம ஒரு நாளைக்கு 20 பிக்சரை மட்டும்தான் நம்மளால் இதில் வந்து ஹெச்டியாக நம்ம வந்து பண்ண முடியும். அதுக்கு மேலே நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னா அடுத்த நாள் தான் நம்ம வந்து பண்ணணும். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி இருந்த வெர்ஷனில் 10 ஃபோட்டோ மட்டும் தான் நம்மளால் பண்ண முடியும். பட் இப்போ வந்து 20 வந்து பார்த்திங்கன்னா மாற்றி எப்படி என்ஹான்ஸ் பண்ண போகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து என்ஹான்ஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ ஒரு ஃபோட்டோ சூஸ் பண்ணிட்டு நம்ம இப்படி இருக்க ஃபோட்டோ இப்படி ட்ராக் பண்ணோன்னா நமக்கான என்ஹான்சிங் வந்து ஆகிடும். இப்போ யூஸ் இட் அப்படிங்கிறது போடுவோம், அலோ கொடுப்போம். இப்போ எந்த ஃபோட்டோ நம்ம வந்து என்ஹான்ஸ் பண்ண போகிறோமோ அந்த ஃபோட்டோ நான் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு அந்த ஃபோட்டோ நான் இங்கே கீழே கிராப் ஐக்கானை கிளிக் பண்ணி நான் வந்து அதை வந்து கிராப் பண்ணிக்கிற முடிய சைஸ் தான் 1:1. அதை கொடுத்து நம்ம வந்து இப்போ டிக் பண்ணுறோம். டிக் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோ வந்து கெட் யூ டாஸ்க் சீயிங் ஆட் அப்படின்னு வருது. ஸோ கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணோன்னே இப்போ ஒரு ஆடு வரும். ஆடு வந்ததுக்கப்புறம் இதை வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆடு பார்த்து முடிச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி ஃப்ரீ அப்ளிகேஷன் யூஸ் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி ஆடு வரதெல்லாம் சகஜம் தான். ஸோ அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ இந்த கர்சர் இருக்குது பாருங்கள், இதை நம்ம வந்து இப்போ எடுத்துகிட்டு வர போகிறோம். எவ்வளோ கிளியர் ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து கிளியராக இருக்குது. இப்போ இப்படி இருந்ததுக்கும் இப்போ ஆஃப்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இப்படி இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை என்ஹான்ஸ் பண்ணியிருக்கோம். என்ஹான்ஸ் பண்ணோன்னா அதிகமாக வந்து இருக்குது. ஸோ நம்ம பார்ட்டிகல்ஸும் ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம் எந்த அளவுக்கு இது இருக்குது அப்படிங்கிற. முன்னே எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இப்போ பார்த்துட்டுக்கப்புறம் நீங்கள் இன்னும் 2 வாட்டி கூட இது நீங்கள் வந்து பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கிளாரிட்டியாக வந்து இருக்கும். இப்போ மேலே இந்த டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆட் வரும். கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆகிடும். சேவ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா அதே ஃபோட்டோ வந்து யூஸ் பண்ணுங்கள், என்ஹான்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஆட் பார்த்து முடிச்சாச்சு. இப்போ பாருங்கள் முன்னே இருந்த பிக்சர். ஓகேங்களா? முன்னே நம்ம வந்து என்ஹான்ஸ் பண்ணது இப்போ திரும்பவும் நான் இன்னொரு வாட்டி என்ஹான்ஸ் பண்ணுறேன். அதோட கிளாரிட்டி இன்னும் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ரொம்பவே கிளியராக இருக்கும். இப்போ நம்ம ஜூம் பண்ணி பார்த்தா கூட தெரியும். இப்போ பாருங்கள் இப்படி இருந்தது ஃபஸ்ட்டு என்ஹான்ஸ் பண்ணது. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ரொம்பவே என்ஹான்ஸ் ஆகி ஒரு கிளியர் இமேஜ் வந்து இப்போ நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம இதை வந்து சேவ் பண்ணுறோம்.
சேவ் பண்ணுவோம், ஒரு ஆட் வரும், அதை கட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். சிம்பிளான மெத்தடில் இந்த எடிட்டிங் நம்ம வந்து பண்ணி முடிச்சாச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த 2 ஆப் டவுன்லோட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அங்கே செக் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். வீடியோ பார்த்து எல்லாத்துக்கும் நன்றி. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு டெக்னிக்கல் மோட்டோ. பை கைஸ், பீஸ்.